நாகையில் ஏமாற்றி பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் பட்டா மாற்றம் செய்து தராத பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 70 வயது முதியவர் ராஜமாணிக்கம் அப்பகுதியில் சுகாதார நிலையம் கட்டுவதற்கு தனது சொந்த இடத்தை 4 ஆண்டுகளுக்கு முன்பு தானமாக வழங்கியுள்ளார். அதற்கு ஈடாக ராஜமாணிக்கத்தின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கப்படும் என அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உறுதி அளித்துள்ளார். இந்த நிலையில் ராஜமாணிக்கத்தை அவரது மகன் மகள்களுக்கு தெரியாமல் அதிகாரிகள் அழைத்துச் சென்று ஏமாற்றி அவரின் இடத்தை 3 விதமாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து கூறியபடி குடும்பத்தில் யாருக்கும் வேலை வழங்காமல் ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்ததை ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதுகுறித்து விசாரணை செய்த ஆட்சியர் ஆகாஷ் கடந்த 5ஆம் தேதி பத்திரப்பதிவை ரத்து செய்து நிலத்தை ராஜமாணிக்கத்திடம் ஒப்படைக்க பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆனால் வேதாரண்யம் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் நிலத்தை பெயர் மாற்றம் செய்து வழங்காமல் இழுத்தடித்துள்ளனர். இதனை கண்டித்து இன்று மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அலுவலகத்தில் ராஜமாணிக்கம் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் பதிவுத்துறை அதிகாரியை அழைத்து இன்று மாலைக்குள் ராஜமாணிக்கம் பெயரில் பத்திரத்தை மாற்ற உத்தரவிட்டார். இங்கதான் போறது ஒரு கலெக்டர் சார் ஆர்டர் கொடுத்துமே அதை தர மறுக்கிறாங்க. பதிவு சார் 22 புள்ளி என் மாமனார் அவருக்கு எந்த நிதானமுமே இல்லை. அவரை மட்டும் அழைச்சிட்டு போய் கிரயமா பண்ண மாதிரி எழுதிருக்காங்க 3 புள்ளி. இன்னொன்னு பஞ்சாயத்துக்குன்னு எழுதியிருக்காங்க. இன்னும் அடுத்தது 3வது குடும்பநல வாழ்வு மையம் கட்டுறதுக்குன்னு எழுதியிருக்காங்க. குடும்பநல வாழ்வு மையம் கட்டுறதுக்கு நாங்க கேட்கல, நாங்க பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்ததுதான் கேட்கிறோம். என் மாமனார் பேர்ல உள்ளது. அவருக்கு 77 வயசு ஆகுது சார். அவர் எந்த நிலைமையிலே இல்ல. நீங்கன்னா பாருங்க,